Hello everyone, welcome to our YouTube channel. So previous video நான் வந்து arithmetic operators பத்தி உங்களுக்கு explain பண்ணியிருந்தேன், program run பண்ணி காட்டியிருந்தேன். So இந்த வீடியோல வந்து நம்ம assignment operator பார்க்கலாம். So assignment operator அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து ஒரு வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்றோம். டேட்டா வந்து அந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். இந்த வேரியபிளுக்கு இதுதான் வேல்யூ அப்படின்னு நம்ம அசைன் பண்றோம் இல்லையா? அதுதான் வந்து assignment operator. அதுல வந்து நான் assignment operatorல equal to plus equal to அந்த மாதிரி நிறைய இருக்கு. So ஒண்ணு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் x equal to 5 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதுல வந்து x வேரியபிளுக்கு நான் 5 என்ற ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்றேன். ஸோ எப்பெல்லாம் நீங்க x பிரிண்ட் பண்ணாலும் அப்படி என்ன வரும்னா 5 தான் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல x பிளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு ஆபரேட்டர் இருக்கு. அது எதுக்கு அப்படின்னா x ஈக்குவல் டு x பிளஸ் 3. அதாவது ஒரு வேரியபிள அந்த வேரியபிள்ல இருந்த வேல்யூவை நியூவா ஒரு வேல்யூ கூட ஆட் பண்ணிட்டு அது திரும்பவும் அதே வேரியபிள் ஸ்டோர் பண்ணிருக்கிறது தான் பிளஸ் ஈக்குவல் டு ஆபரேட்டரோட வேலை. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் x ஈக்குவல் டு 5 வந்து வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன், x ஈக்குவல் டு 5. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஆல்ரெடி x-க்கு 5 இருக்கு, அதனால நான் x-க்கு நேரா 5 நான் வச்சிருக்கேன். பிளஸ் வந்து நான் 3 ஆட் பண்றேன். ஸோ 5 பிளஸ் 3 ஈக்குவல் டு 8. இப்போ இந்த 5 என்ற வேரியபிளுக்கு 5 என்ற டேட்டா கூட நான் 3 என்ற ஒரு டேட்டாவையும் ஆட் பண்ணி வந்த வேல்யூவை நான் திரும்பவும் எக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ அப்டேட் பண்ற மாதிரி தான். ஆல்ரெடி நமக்கு 5 இருந்துச்சு, இப்போ நான் இந்த ஆப்ரேஷன் முடிச்சு அவுட்புட் எப்படி இருக்குன்னா 8 இருக்கு, x ஈக்குவல் டு 8. இது நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா அவுட்புட் வந்து 8 தான் பிரிண்ட் ஆகும், 5 பிரிண்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்டேட் ஆகுது. இதே மாதிரி தான் வந்து நான் மைனஸ் ஆப்ரேட்டர், மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர்லாம் எல்லாமே இதே தான் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் பண்ணலாம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ்வலாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா வந்து ஒரு ரெண்டு வேல்யூஸ் தான் கம்பேர் பண்ணணும் இல்லை. ஸோ கம்பேர் பண்ணி எப்பவுமே யூஸ்வலாக 2 வேல்யூ இருக்கு அப்படின்னா ரெண்டு கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த வேல்யூ வந்து இந்த அதாவது எக்ஸ் என்ற வேரியபிள்ல இருக்க வேல்யூவும் y என்ற வேரியபிள்ல இருக்க வேல்யூவும் வந்து ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு நம்ம கம்பேர் பண்றதுக்கு ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கேன். x ஈக்குவல் டு y. இப்போ x இருக்க வேரியபிள்ல y தான் 5 தான் இருக்கு, அந்த y இருக்க வேரியபிள்லயும் அது 5 தான் இருக்கு. ஸோ ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு பார்த்தா ஈக்குவல் தான். இந்த ஈக்குவல் ரெண்டு ஈக்குவல் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நாட் ஈக்குவல் டு எக்ஸ்ல 3 இருக்கு அப்படின்னு வச்சுக்கேன். நாட் ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுட்டு y வந்து 5 இருக்கு அப்படின்னு வச்சுக்கேன். 3 வந்து 5க்கு ஈக்குவலா இல்ல. ஸோ நாட் ஈக்குவல் டு. இதே மாதிரி கிரேட்டர் தன் நாட், லெஸ் தன் நாட், கிரேட்டர் தன் ஈக்குவல் டு. இப்போ கிரேட்டர் இதெல்லாம் வந்து நமக்கு ஃபெமிலியர் தான். x இப்போ 5 வந்து கிரேட்டர் தன் 7னா yக்கு நான் 7 கொடுத்துருக்கணும், ஆமா 7 இயர்ஸ் அப்படின்னு வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. லெஸ் வந்து xல இருக்க வேல்யூவும் yல இருக்க வேல்யூமே வந்து y விட x வந்து கம்மியா இருக்கா லெஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன x கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ xல வந்து நான் 7 அப்படின்னு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ yல வந்து நான் 5 அப்படின்னு 5 என்ற வேல்யூ நான் அசைன் பண்ணிக்கிறேன் நம்ம வச்சுக்கலாம். ஸோ x5 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு y. ஒன்று y கூட ஈக்குவலா இருக்கலாம் அந்த வேல்யூ, y விட கிரேட்டர் தானா இருக்கணும். இந்த xல இருக்க டேட்டா வந்து yக்கு ஈக்குவலா இருக்கலாம் இல்ல y விட கிரேட்டர் தானா இருக்கலாம் அப்படின்றது தான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு. xல இருக்க வேல்யூ y விட லெஸ்ஸா இருக்கலாம் அல்லது ஈக்குவலா இருக்கலாம். இதுதான் மீனிங். இப்போ நான் x க்கு 5 கொடுத்துருக்கேன், y க்கு 5 கொடுத்துருக்கேன் வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ x வந்து y விட லெஸ் தன் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். 5 விட லெஸ் தன் கிடையாது. இப்போ ஈக்குவலா? ஆமா ஈக்குவல். ஸோ இது வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். இல்லை சப்போஸ் வந்து இப்போ x நான் 3 கொடுக்குறேன், y நான் 5 கொடுக்குறேன்னா x வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். அதாவது லெஸ் தன் ஆப்ரேட்டர் செக் பண்ணும்போது 3 லெஸ் தன் y, அதாவது yல 5 இருக்கு, லெஸ் தன் 5 கரெக்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆயிடும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து போக போக ப்ரோக்ராம்ஸ் நான் பண்ணும்போது சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னா and வந்து லாஜிக்கல் and. இந்த சிம்பிள் வந்து லாஜிக்கல் ஆர், இந்த சிம்பிள் வந்து லாஜிக்கல் நாட். அண்ட் நம்ம பார்க்கலாம், அதாவது ஆம்பர்சன் சிம்பிள் வந்து லாஜிக்கல் அண்ட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவா இருந்தா அது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். லைக் இப்போ x லெஸ் தன் 5 இருந்து அண்ட் x லெஸ் தன் 10 xல வந்து நான் 3 வேல்யூ கொடுக்குறேன். ஸோ 3 லெஸ் தன் 5 கரெக்ட் அண்ட் 3 லெஸ் தன் 10 அதுவும் கரெக்ட். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே எனக்கு ட்ரூ ஆனா மட்டும்தான் எனக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அப்போ சப்போஸ் இப்போ வந்து நான் 7 எடுக்கிறேன், 7 லெஸ் தன் 5 கிடையாது, ஃபால்ஸ். அண்ட் 7 லெஸ் தன் 10 எஸ் ட்ரூ. ஸோ இது எனக்கு இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு, எக்ஸ் லெஸ் தன் 10 வந்து எனக்கு ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு ஒன்று ஃபால்ஸாகவும் இன்னொன்று ட்ரூவாகவும் கிடைக்குது அப்படின்னா எனக்கு அது வந்து ஃபால்ஸ் தாங்க ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணாது. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆர். இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்தாலே ட்ரூ தான். ஓகேவா? எனக்கு எந்த ரெண்டு கொடுத்துருக்கேன், எனக்கு ஏதாவது ஒன்று இதில் ட்ரூ ஆனாலே போதும் அப்படின்ற மாதிரி ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ 3 ஓகே. இப்போ நான் வந்து 4 எடுத்துக்கிறேன். 4 லெஸ் தன் 5 அப்படின்னா கரெக்ட். 4 லெஸ் தன் 3 4 அப்படின்னா அது ராங் ஆயிடும். ஸோ இது ரெண்டுத்துல எனக்கு இந்த லைன் வந்து எனக்கு ட்ரூ ஆயிடுச்சு, இந்த லைன் எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ட்ரூ ஆனாலே போதும் எனக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஜிக்கல் நாட். ரிவர்ஸ் ரிசல்ட். ட்ரூவா இருந்தால் எனக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸா இருந்தால் எனக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இவ்வளோ தாங்க இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடலாம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரோக்ராமில் எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சர்டன் லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும்னா அந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் ஒரு சர்டன் லைன் ஆஃப் கோட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கண்டிஷன் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். சின்டாக்ஸ் வந்து நான் உங்களுக்கு வியூ கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் அப்படின்றது ஒரு கீவேர்ட். ஓகேவா? இஃப் அதான் ரெட்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் என்ட்ரு பண்ணுவோம். ஏதாவது ஒரு கண்டிஷன் நம்ம வந்து வைக்கிற கண்டிஷன் தான். ஸோ இப்போ எனக்கு நான் 2 நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா லைக் இப்போ நம்ம போன லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். ஒரு கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். நான் இப்போ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ போனதுல நான் சொன்னேன் எக்ஸ் கிரேட்டர் தன் y. இதெல்லாம் வந்து எக்ஸ் கிரேட்டர் தன் y தான் நான் வந்து கண்டிஷன்லாம் எடுக்க போகிறேன். இந்த கண்டிஷனில் நான் எக்ஸ் கிரேட்டர் தன் y அப்படின்னு நான் ஒரு கண்டிஷன் என்ட்ரு பண்ணிடுவேன். இந்த பிரேஸ்க்குள்ள என்ட்ரு பண்ணுறேன். மேலேயே வந்து நான் எக்ஸ்க்கு ஒரு 5
ஒய்க்கு வந்து ஒரு 2னு கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படியா கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் போய் இங்கே போய் செக் பண்ணும். கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா தான் இதுக்குள்ளே என்டர் ஆகி இங்கே சர்டின் கோட் இருக்கும். கரெக்டாக எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா, அதை வந்து எனக்கு இங்கே கோட் நான் இன்னும் போடலை, இது வந்து ஜஸ்ட் சின்டாக்ஸ் தான் நான் உங்களுக்கு கோட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல இருக்க கோட் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ் கண்டிஷன். இப்போ இஃப் இது கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா எனக்கு சர்டின் கேஸ் வந்து சர்டின் கோட் வந்து ரன் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா போன ஸ்லைடில். இப்போ அப்படி இல்லை எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சொல்லணும் இல்லையா, சொல்றது தான் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு கண்டிஷன் கொடுத்து நடக்கல, இதுக்குள்ள கண்டிஷன் அது வந்து ட்ரூ ஆகல அப்படின்னா ஃபால்ஸ் ஆனால் என்ன நடக்கும், எல்ஸ் இது வந்து என்டர் பண்ணிடு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ற மாதிரி தான். ஓகேவா. ஸோ இஃப் else if condition, if and else if condition. இந்த if else conditionல என்ன அப்படின்னா இதுல வந்து நான் போன if else conditionல ரெண்டு தான், if நடந்தா இதை ட்ரை பண்ணி இல்லைனா else ட்ரை பண்ணிடு அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த if else if condition ஸ்டேட்மெண்ட்ல என்னன்னா நீங்க எத்தனை else if வேணாலும் கொடுத்துக்கலாம். சப்போஸ் எனக்கு இந்த கண்டிஷன் ரன் ஆகல, இந்த கண்டிஷன் செக் பண்ணு, ஸோ இன்னொரு else if கண்டிஷனையும் செக் பண்ணு, அது ரன் ஆகல, லாஸ்ட் அதுவும் ரன் ஆகல, இதுவுமே ரன் ஆகல, இதுவுமே எந்த கண்டிஷனுமே எனக்கு ட்ரூ ஆகல அப்படின்னா else ஸ்டேட்மெண்ட்க்கு வந்துரு அப்படின்ற மாதிரி தான். சப்போஸ் இந்த எஸ் இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகல அப்படின்னா else if மூவ் ஆகும். else if கண்டிஷனை செக் பண்ணிட்டு ட்ரூ ஆச்சு அப்படின்னா அந்த else if குள்ள இருக்க கண்டிஷன்ல இருக்க ப்ரோக்ராம் அது சர்டன் கோட் வந்து ரன் ஆகும். இதுதான், இது ரொம்ப சிம்பிள். இப்போ சொல்லும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு கோட் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இந்த ஸ்விட்ச் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். ஸ்விட்ச் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஒரு ஸ்விட்ச் அப்படின்றது ஒரு கீவேர்ட், அதுக்குள்ள வந்து நான் ஒரு வேரியபிளோ இல்லை கண்டிஷனோ நாங்கள் அசைன் பண்ணிடுவோம். ஓகேவா. இப்போ கேஸ் அப்படின்றதும் வந்து உங்களுக்கு ஒரு கீவேர்ட் தான். இதுக்கு பக்கத்தில் நீங்கள் கண்டிஷன் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு இப்போ வந்து நான் வீக் சண்டே டு வந்து சாட்டர்டே வரைக்கும் வந்து வீக்ஸ் இருக்கு இல்லையா, சண்டே மண்டே டியூஸ்டே. ஸோ அந்த வீக்ஸில் எனக்கு வந்து 1 அப்படின்னா எனக்கு சண்டே பிரிண்ட் ஆகணும், 2 அப்படின்னா எனக்கு மண்டே பிரிண்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு கண்டிஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா இப்போ 1 இங்கே வந்து வேல்யூன்றது சின்டாக்ஸ்ன்றதுனால வேல்யூ கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூக்கு பதிலாக 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இங்கே இன்புட் கொடுப்பேன். இப்போ 3 அப்படின்னு இன்புட் கொடுக்குறேன்னா 3 வந்து ஃபர்ஸ்ட் 3 அப்படின்ற நம்பர் வந்து கேஸ் 1 கூட செக் பண்ணும். இங்கே 1 இருக்கும், 1 வந்து 3 ஈக்குவலா இல்லை அப்படின்றனால இந்த கேஸ் 1 வந்து ஸ்கிப் ஆகிட்டு கேஸ் 2க்கு போகும். 1 வந்து 2 வந்து 3க்கு ஈக்குவலா இல்லை, ஸோ இது ஸ்கிப் ஆகிட்டு கேஸ் 3க்கு போகும். கேஸ் 3 3 தான் இருக்கும், நான் வந்து இன்புட் கொடுத்த வேல்யூ 3 தான். ஸோ 3 ஈக்குவலாக இருக்கிறதுனால இங்கே இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு ரன் ஆகும். நான் கேஸ் 3 அப்படின்றது போடல, கொஞ்சம் நிறைய வரும், எத்தனை கேஸ் வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஸோ எந்த கேஸுமே ரன் ஆகலை அப்படின்னா எனக்கு டிஃபால்ட் வந்து ரன் ஆகிடும். ஸோ நான் போன ஸ்லைடில் வந்து எல்ஸ் இந்த இஃப் எல்ஸ்லாம் ரன் ஆகலைன்னா எல்ஸ் மட்டும் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி, ஸோ அதே மாதிரி இங்கே டிஃபால்ட் மட்டும் ரன் ஆகும். ஓகேவா. இது எல்லாமே வந்து கோட் பண்ணி காட்டுற எக்ஸாம்பிளோட உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வந்து புரியும். ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்குள்ள எப்போ எங்கெல்லாம் வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் ஆகுது எப்படி அப்படின்றது ரெண்டுமே வந்து சேர்த்தே நான் உங்களுக்கு வந்து கோட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ரெண்டு கான்செப்ட்மே ஈஸியாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இஃப் கண்டிஷன் அதை வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். இஃப் கண்டிஷன் நான் இப்போ பேசிக்காக வந்து ஒரு ரெண்டு இன்டீஜர் வந்து நான் எடுத்துக்கிறேன். a = 5, அது மாதிரி இன்டீஜர் b = 6 அப்படின்னு வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்துமே எனக்கு கம்பேர் பண்ணணும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து இஃப் இந்த ரெண்டு வேல்யூமே வந்து எனக்கு ஈக்குவலா இல்லையா அப்படின்னு கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்போ a = b கம்பேர் பண்ண, ஏவையும் எனக்கு பிவியும் கம்பேர் பண்ண ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு நம்ம சிஸ்டம் கிட்ட சொல்கிறோம். அப்படி கம்பேர் ஆயிடுச்சுன்னா அது எனக்கு ஈக்குவல் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு, நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஈக்குவல் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு, ரெண்டு நம்பர் இது ஈக்குவல்னா எனக்கு ஈக்குவல்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா. அது ரன் பண்ணி பார்க்கலாம். ஏன் எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகல, எரரும் வந்து எனக்கு எந்த எரருமே இல்லை அந்த கோட்ல. ஸோ எரர் இருந்தால் எரர் ஷோ இருக்கும், எந்த எரருமே இல்லை அந்த கோட்ல. ஆனால் ஏன் எனக்கு வந்து கன்சோல் எம்டியாவே இருக்கு, ஏன் எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகல அப்படின்னா நான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல நான் ஈக்குவலா இருந்தால் மட்டும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்போ 5ம் 6ம் வந்து உள்ள போயிருக்கும். a = 5 and b = 6. a = 5 அப்படின்னு எனக்கு இருக்கும். அதாவது இதுக்கு மேலே எப்படி இருக்கும் அப்படின்னா 5 = 6 இப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுமே வந்து கிடையாது, ஈக்குவல் இல்லையா. ஸோ ஈக்குவல் இல்லைனா என்ன பண்ணும் அப்படின்னு அதுக்கு நான் சொல்லவே இல்லை. அதனால தான் எனக்கு வந்து அது ரன் ஆகவே இல்லை. சப்போஸ் நான் இங்கே வந்து 6 b = 5 வந்து நான் அசைன் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். ஈக்குவல்னு பிரிண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல் பிரிண்ட் ஆகல எனக்கு, இப்போ வந்து ஈக்குவல்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ தான் இருக்கு, அதனால எனக்கு ஈக்குவல்னு பிரிண்ட் ஆகுது. சரி, இதுதான் வந்து இஃப் கண்டிஷன். வெறும் இஃப் மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இஃப் கண்டிஷன். ஓகேவா. இப்போ எல்ஸ் வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ சப்போஸ் ஈக்குவலா இருந்தால் எனக்கு ஈக்குவல்னு பிரிண்ட் ஆகுது, நாட் ஈக்குவல்னா என்ன பண்றது, இதுதான் எல்ஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சு இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் உள்ள நான் ஈக்குவல் இல்லை அப்படின்னா எனக்கு நாட் ஈக்குவல்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ண சொல்ல போறேன். நாட் ஈக்குவல் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு, இது வந்து ரன் ஆகுதான்னு பார்க்கலாம். நாட் ஈக்குவல்னு பிரிண்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ எனக்கு 5 and 6 நாட் ஈக்குவல் தான். இங்கே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும், இல்லை இந்த கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா உடனே எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போயிட்டு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல என்ன நம்ம கொடுத்துருக்கோமோ அது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். நாட் ஈக்குவல் நான் கொடுத்துருக்கேன், நாட் ஈக்குவல் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா. இதுதான் வந்து இஃப் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இப்போ இது இஃப் எல்ஸ் கண்டிஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இஃப் அண்ட் எல்ஸ் இஃப் கண்டிஷன் பார்க்கலாம். ஓகேங்களா. ஓ இந்த ஈக்குவல் நான் இப்போ எல்ஸ் போட்டுருக்கேன். எல்ஸ் இஃப்குள்ள சரி ஈக்குவல் இல்லை, அட்லீஸ்ட் இப்போ a > 5 ஆகுது, 5 > b ஆச்சு எனக்கு பாரு செக் பண்ண அப்படின்றதுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்துச்சுன்னா நான் வந்து என்ன பிரிண்ட் பண்ணணும்னா a greater than 5, a greater than b, sorry, a greater than b அப்படின்னு எனக்கு பிரிண்ட் பண்ண அப்படின்னு. சப்போஸ் அது a வந்து சின்னதாக எத்தனை எல்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ a வந்து லெஸ் தெனா b அப்படின்னு பார்க்கலாம். அப்படி இருந்தால் எனக்கு a less than b அப்படின்னு வந்து எனக்கு அவுட்புட் கிடைக்கணும். பிரிண்ட் பண்ண அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கிட்ட a less than b.
எனக்கு பிரிண்ட் பண்ணு. ஸோ எல்லாமே கொடுத்துட்டேன்னா நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். A less than B அப்படின்னு எனக்கு வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கு. A5 B வந்து 6 A வந்து 6 விட லெஸ் தான். அதனால தான் எனக்கு இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் A வந்து ஈக்குவலான்னு பார்ப்போம். ஈக்குவல் இல்லை ஸ்கிப் ஆகிடும். நெக்ஸ்ட் A வந்து கிரேட்டர் தன் B ஆனு செக் பண்ணோம். இதுவும் இல்லை ஸ்கிப் ஆகி இதில் வந்து A less than B இருக்கு. அப்போ A less than B செக் பண்ணோம். செக் பண்ணி கரெக்ட் ஆகும். ஏன்னா A வந்து B விட லெஸ் தான். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எனக்கு ரன் ஆகும். A less than B ரன் ஆயிருக்கு இல்லையா? இதுதான் சிம்பிள் எல்ஸ் கண்டிஷன். ஆப்ரேட்டர்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? இதுதான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்விட்ச் கண்டிஷன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸ்விட்ச் கண்டிஷன் போகலாம். இது எல்லாமே நான் வந்து கண்டிஷன். ஓகே, இன்டீஜர் 3 அப்படின்னு நான் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸ்விட்ச் அப்படின்றது வந்து கீவேர்டுக்குள்ளே A ஈக்குவல் டு A ஈக்குவல் டு 3 நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஏவை வந்து நான் பாஸ் பண்ணுறேன். இதுக்கு உள்ள கேஸ் 1 இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்றத நான் கொடுக்குறேன். எனக்கு 1 இருந்துச்சுன்னா எனக்கு சண்டேன்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். பிரேக் ஸ்விட்ச் கண்டிஷனில் மட்டும் நம்ம பிரேக் யூஸ் பண்ணுறோம். ஏன் பிரேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு கண்டிஷன் ரன் ஆகிட்டு பிரேக்னா இதோட அந்த கண்டிஷன் ப்ளஸ் ஸ்கிப் ஆகி வெளியில் வந்துடும். இல்லைனா எல்லா கேஸுமே ரன் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம பிரேக்ன்ற ஒரு கீவேர்ட் கொடுத்து அந்த கண்டிஷனை பிரேக் பண்ணோம். கேஸ் 2 இந்த கேஸ் ரன் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும்னா எனக்கு மண்டேன்னு பிரிண்ட் பண்ணு நான் சொல்கிறேன். எல்லாத்துக்குமே செமிகாலன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரிண்ட் ஆனோடனே பிரேக் பண்ணு. ஓகேவா? ஒன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போய் செக் பண்ணாது. அதனால தான் பிரேக் யூஸ் பண்ணுறோம். டியூஸ்டே பிரேக். நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணிக்கிறேன். 4 வெட்னஸ்டேன்னு பிரிண்ட் பண்ணு நான் கொடுத்தேன். ஓகேவா? ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். இப்போ நான் இதை டிஃபால்ட் கேஸ் நமக்கு இருக்கணும். பிரேக் நான் பிரேக் போடணும். கண்டிப்பாக பிரேக் போடணும். இல்லைனா எல்லா கேஸுமே வந்து ரன் ஆகும். பிரேக் போட்டு முடிச்சுட்டேன். டிஃபால்ட்டும் நீங்கள் கொடுக்கணும். எதுவுமே இல்லை அப்படின்னா டிஃபால்ட் கேஸ் வந்து ரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அதாவது இஃபெல்ஸில் எல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இந்த டிஃபால்ட் கேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரன் பண்ணி காட்டுறேன், அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இருக்கு சாரி, நான் வந்து செமிகாலன் வரணும். பார்த்தீங்களா? டியூஸ்டேன்னு எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. ஸோ நான் வந்து நம்பர் என்ன கொடுத்துருக்கேன் 3 ஃபஸ்ட்டு இந்த 3 வந்து ஸ்விட்சில் 3க்கு வந்து ஸ்விட்ச்க்கு வந்து நம்ம என்ன வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறோம்னா 3 வேல்யூ பாஸ் பண்ணி ஏ அப்படின்னா ஏக்குள்ள என்ன இருக்குது 3 தான் இருக்குது. ஸோ 3 எடுத்துட்டு ஒரு கேஸ் கூட செக் பண்ணோம். இங்கே வந்து செக் பண்ணும்போது 1 கூட 3 செக் பண்ணோம். 1 ஈக்குவல் டு 3 இல்லை. ஸோ இந்த கேஸ் வந்து ரன் ஆகாது. நெக்ஸ்ட் கேஸ் 2 போகும். 2 ஈக்குவல் டு 3 இல்லை. இதுவும் ஸ்கிப் ஆகிட்டு 3 ஈக்குவல் டு 3 ஆமாம் 3 நமக்கு வேல்யூ கொடுத்த வேல்யூ இங்கே இருக்க வேல்யூ ஒன்று தான். ஸோ இந்த கேஸ்க்குள்ளே போய் இங்கே இருக்க இந்த டியூஸ்டே அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். அதுதான் எனக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு டியூஸ்டேன்னு. பிரிண்ட் ஆகிட்டு உடனே பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். பிரேக் அப்படி சப்போஸ் நான் பிரேக் போடல அப்படின்னா உங்களுக்கு பிரேக் எடுத்து காட்டேன். இப்போ ரன் பண்ணால் உங்களுக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்டும் சேர்த்து ரன் ஆகும். பார்த்தீங்களா? வெனஸ்டே ரெண்டுமே எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு, அவுட் வந்திருக்கு. ஸோ இந்த பிரேக் போட்டால் தான் ரன் ஆகிட்டு பிரேக் இதுக்கப்புறம் கீழே இருக்க கண்டிஷன்ஸ் எதுவுமே ரன் ஆகாமல் இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஸ்கிப் ஆகி வெளியில் போயிடும். அதனால நீங்கள் பிரேக் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ எதுவுமே எனக்கு இப்போ நான் டிஃபால்ட் எப்படி ரன் ஆகுன்னு நான் சொல்கிறேன். 9 கொடுக்குறேன், வேல்யூ மாற்றிட்டேன். நான் இங்கே உங்களுக்கு வேல்யூ 1 2 3 4 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ டிஃபால்ட் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்கிறேன். நான் ஏக்கு வந்து 9 நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எதுவுமே வரல, எந்த கேஸுமே அதுக்கு வந்து சூட் ஆகல அப்படின்னா அதுக்கு நல் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். டிஃபால்ட் வந்து பிரிண்ட் ஆகி முடிச்சோம். இஃபெல்ஸில் எல்ஸ்க்கு இருக்க மாதிரி தான் இந்த டிஃபால்ட்டோட வேல்யூவும் அதே தான். ஓகே, இதோட உங்களுக்கு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிட்டேன். டாபிக் வந்து முடியுது. இது ரிலேட்டட் வந்து ப்ரோக்ராம் வந்து உங்கள் செட் ஆஃப் ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ், அதாவது பேசிக் ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு செட்டாக போடுறேன். அது இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபுல்லாகவே நான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த நடத்தின வரைக்கும் இந்த ஆப்ரேட்டர்ஸ் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே வச்சு ஒரு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து பாருங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் சொல்கிறேன். தேங்க்யூ.